அண்மை செய்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டண உயர்வானது அறிவிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து புகார் அளிக்கலாம் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் தனலட்சுமி. பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கிடையே அதிர்ச்சிக்குள்ளாகிறது தான் சொல்ல வேண்டும். பொங்கல் பண்டிகை 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் காரணமாக சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்களது ஊருக்கு செல்ல தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 21,000 பேருந்துகள் பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் வரும் 14ஆம் தேதி சென்னையில் இருந்த பல்வேறு ஊர்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகள் கட்டணம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. வழக்கமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு 1,400 முதல் 1,800 வரை கட்டணம் வசூலிக்கப்படும். தற்போது குறைந்தபட்சம் 2,000 முதல் 4,200 வரை கட்டணம் இணைக்கப்பட்டுள்ளது. இதே போல சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 800 முதல் 1,200 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது அதிகபட்சம் 3,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதே போல சென்னையிலிருந்து மதுரைக்கு வழக்கமான நாட்களில் 700 முதல் 1,100 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது அதிகபட்சமாக 3,500 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 900 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் பொங்கல் பண்டிகையொட்டி 4,200 ரூபாய் அதிகபட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதே போல சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 600 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது அதிகபட்சம் 3,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கட்டண உயர்வு காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு செல்பவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசு ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஆம்னி பேருந்து உரிமையாளரிடம் கட்டண உயர்வு தொடர்பாக எச்சரித்து ஆய்வு மேற்கொண்டாலும் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகிறது. எனவே தமிழக அரசு ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. லட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷத்.